ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி செஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா கோஸ் பொரியல். இதை வந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்பிளேல ப்ளே ஆகுது அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வாங்க கோஸ் பொரியல் போடணுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச பிறகு ஒரு 2-3 பல் பூண்டை வந்து இடித்து வச்சதை போட்டு அந்த பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வேகணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிளகாவும் நல்லா அதில் வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. மிளகாய் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 50 கிராம் சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ சிறுபருப்பு நல்லா வதங்கின பிறகு 1/4 கிலோ கோஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா கிளறி எடுத்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா தான் அந்த கோஸ் வந்து டக்குன்னு வேகும். இப்போ பார்த்தீங்களா வதங்கிடுச்சா? இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டிங்கன்னா தான் சால்ட்டு வந்து அந்த கோஸ்லலாம் பிடிச்சி டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், உள்ளே போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இருக்கும் போது அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லை ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா கையில் தேய்ச்சி இது பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். கோஸ் கூட்டுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ கோஸ் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 2 தேங்காய் பத்தை எடுத்து கொஞ்சம் லைட்டாக திருவி அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பொரியல் கூட்டுக்கெலாம் போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சூடாக சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அது பக்கத்தில் போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு வரும்.